அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. மகிழ்ந்திடு மனமே மகிழ்ந்திடு, மாபரன் உயிர்ப்பில் மகிழ்ந்திடு, மகிழ்ந்திடு மனமே மகிழ்ந்திடு, மாபரன் உயிர்ப்பில் மகிழ்ந்திடு, இறையர சமைந்திட இணைந்திடு, நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் புறப்படு, இறையர சமைந்திட இணைந்திடு, நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் புறப்படு. மகிழ்ந்திடு மனமே மகிழ்ந்திடு, மாபரன் உயிர்ப்பில் மகிழ்ந்திடு. இது அவர் தந்த பொன்னான நாளே, போற்றி பாடவாரே, புது பாட்டாலே அவர் புகழ் இசைத்தே, நன்றி கூறவாரே, இது அவர் தந்த பொன்னான நாளே, போற்றி பாடவாரே, புது பாட்டாலே அவர் புகழ் இசைத்தே, நன்றி கூறவாரே. மிக தாழ்ந்த நிலையடைந்த நம்மை கை தூக்கி தமது உரிமையை பங்களித்தார், மிக தாழ்ந்த நிலையடைந்த நம்மை கை தூக்கி தமது உரிமையை பங்களித்தார். மகிழ்ந்திடு மனமே மகிழ்ந்திடு, மாபரன் உயிர்ப்பில் மகிழ்ந்திடு, மகிழ்ந்திடு மனமே மகிழ்ந்திடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித பதுவை அந்தோணியாருடைய சக்தி வாய்ந்த பரிந்துரை நிறைந்திருக்கின்ற இந்த புண்ணிய தலத்திலே அவருடைய கரத்தில் தவழ்கின்ற குழந்தை இயேசு பாலனுடைய அருளாசிரை பெற கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த கல்வாரி பலியை இதுவரை உயிர்த்த ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் மகிழ்ச்சியாக மன நிறைவாக அன்பு உறவாக நம்முடைய வாழ்விலே அனுபவித்து வருகின்ற கருணைக்காக நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த கல்வாரி பலியை அர்ப்பணித்து பதுவை அந்தோணியாருடைய கரத்தில் தவழ்கின்ற குழந்தை இயேசு பாலனே, நம் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலியின் வழியாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய பிஞ்சு கரம் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் வாழவிருக்கின்ற தருணங்களையும் நம் வாழ்வில் சந்திக்கின்ற சவால்களையும் பிரச்சனைகளையும் தொட்டு நம்மை அவருடையதாக்கி நம் வாழ்வும் அவருடையதாக மாற இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியில் இணைவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனின் ஆசிரை பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பிழைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி, என்னுடைய பாவ வாழ்க்கை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நான் நெருங்கி வர, நான் கட்டிக்கொண்ட பாவங்களும் குற்றங்குறைகளும்
குழந்தை இயேசு பாலன் என்னை தொட்டு ஆசிர்வதிக்க தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அவைகளை நினைத்து பார்த்து அவைகளை மனதார ஏற்று அவைகளுக்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இன்று தாய் திருச்சபை புனித சியன்னா கத்திரினம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடுகிற வேளையிலே பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையின் வழியாகவும் புனித சியன்னா கத்திரினம்மாளுடைய துணையோடும் இறையருள் வேண்டி இந்த கல்வாரி வழியில் தொடர்ந்து செபிப்போம். இறைவாண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திரு அவைக்கு பணிபுரியவும் புனித கத்திரினை இறை அன்பால் பற்றி எரிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் மக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மர நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய ஆட்சி வெளிப்படும் போது அவரோடு இன்று மக்களித்திட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்களுடைய ஆண்டவரமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது
காலடியில் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்ததே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிறைத்துள்ளே. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையை உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். Alleluia, 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 Alleluia. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அத்தியாயம் 3 இறைவசனங்கள் 7-15 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது,
அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கின்றோம். எனினும் எங்கள் சான்றை நீர் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் மச்சான் வேற லெவல்டா உன்னுடைய பைக் ஓட்டுற கெப்பாசிட்டி. சலோ செம்மையா பாடின ஓடின மாதிரி யாரை பாட முடியுன்ற என்று இன்றைய காலகட்டத்தில் நம்ம வேற லெவல் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தும். யாரா புகழணும்னு ஆரம்பிச்சாக்க வேற லெவல்னு சொன்னாலே நாமளே வந்து காத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். இயேசுவில் பிரியமானவரே, இன்று நாமம் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே வேற லெவல்ல வாழணும்னு ஆசைப்படுறோம். என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கடந்து போகணும், வேற லெவல்ல இருக்கணும். இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். மண்ணுலகை சார்ந்தவை பற்றி நான் சொன்னதையே நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகை பற்றிய விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா, நம்ப போகிறீர்களா என்று. நாம இந்த உலகத்துல வேற லெவல்ல வாழணும் அப்படின்னாக்க என்ன எதிர்பார்க்கிறோம்? என் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கணும், அப்பத்தான் பிரச்சனை கிடையாது வேற லெவல்ல வாழறதுக்கு. அதே மாதிரி என் பேங்க் பேலன்ஸோட சேர்த்து எனக்கு நல்ல வீடு இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு இருக்கணும். நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் என் கூட இருக்கும் பொழுது நான் வேற லெவல்ல இருக்கிறன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கே தானா வரும். அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பதுவை அந்தோணியார கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்போம். ஆமன் பாந்தவர்களை இன்னைக்கு பெரிய ஒரு பட்டியல் எடுத்துட்டு வந்திருப்போம். அந்தோணியாரே, எனக்கு என்ன பண்ணுங்கன்னு தெரியாது, உங்க கையில இருக்கிற குழந்தைய சுபாலன்ட்ட என் லிஸ்ட்டை வந்து காட்டணும். அதுல இருக்கிற ஒவ்வொன்றா அவர் பார்த்து எனக்கு எல்லாத்தையும் டான் 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 டான்னு பூர்த்தி செய்யணும். அப்பத்தான் நான் வேற லெவல்ல வாழ முடியும், அப்பத்தான் வேற லெவலுக்கு போக முடியும் என்று நம்முடைய பட்டியலில் பெரிய ஒரு விண்ணப்ப பட்டியலை கொடுத்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும் என்று நம்முடைய ஆசாபாசங்களையும் இந்த உலகத்துல இதெல்லாம் இருந்தா தான் என்னால சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ முடியும் என்று நாம ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு கட்டத்தை வரையறுத்து வச்சிட்டோம். அதுதான் வேற லெவல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேற லெவல் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகத்தையே பற்றி கொண்டு நிற்காதீர்கள், இந்த உலகை சார்ந்த பொருட்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிரந்தரம் என்று நினைக்காதீர்கள், மாறாக இதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். வேற லெவல்ல வாழ வேண்டும் என்று ஆசித்தால் இருப்பது இதுதான், இதெல்லாம் எனக்கு இருந்தால் சந்தோஷமா இருப்பேன் என்பது கிடையாது. மாறாக நீங்க பிடிச்சிருக்கிறதெல்லாம் விடணும். என் மாமியார் சொன்னது, என் மாமனார் சொன்னது, என் கொழுந்தியார் சொன்னது, என் நாத்தனார் சொன்னது, என் வீட்டுக்கார் போன வருஷம் சொன்னது, நடந்த பழைய கசப்பான அனுபவங்கள், இதை எல்லாத்தையும் இன்னும் பிடிச்சிக்கிட்டு தொங்குவோம். அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுனால அடுத்த லெவலுக்கு நம்மளால கடந்து போக முடியல. காரணம், நம்ம பிடிச்சி தொங்குறது எல்லாம் நம்மளை பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உள் மனசுல இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு என்னமோ நேத்து நடந்த மாதிரி இன்னும் ரணமா இருக்குது. அதனால நம்மள மக்களை மன்னிக்க முடியல.
ஆகவே அடுத்த லெவலுக்கு கடந்து செல்ல வேண்டும், ஆன்மீகத்தில் ஏறி செல்ல வேண்டும் என்றால் இன்று நாம் கொண்டாடுகின்ற சீன கத்திரினம்மாளை போல, அபிலா தரசம்மாளை போல நாமும் ஆன்மீகத்திலும் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். வேற லெவல். அபிலா தரசம்மாள் பேசுகிறார்கள் 7 நிலைகளை பற்றி ஆன்மீகத்துல. ஆனா நாம பூலோகத்துல இந்த லோகம் போதும் என்று இந்த லோகத்தில் இருக்கின்ற மாய கவர்ச்சிகளையே பிடித்து கொண்டு அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் விட்டுவிட முடியாமல் நான் சந்தோஷமா இருக்கணும் என்று ஆசிக்கிறோம். மனநிறைவு வேண்டும், எல்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைத்து இறைவனிடம் வருகின்றோம், அவரிடம் கெஞ்சி வேண்டுகிறோம், அழுது புலம்புகிறோம். ஆனால் இதெல்லாம் விடமாட்டேன் என்று முதுகிலேயே சுமந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் வேற லெவல்ல இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு புனித பதுவை அந்தோணியார். இருக்கின்ற புனிதர்களிலே அவர் வேற லெவல் தாங்க. எப்படின்றீங்களா? குழந்தை இயேசு பாலன் புனிதர்களில் 3 புனிதர்களுடைய கரத்தில் மட்டும்தான் தவழ்வார். ஒன்று அன்னை மரியாள் அம்மா, அதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது, தாயுடைய கரத்தில் குழந்தை இருப்பது. அதே போல வளர்ப்பு தந்தை சூசையப்பர், அவருடைய கரத்தில் இருப்பதும் அதிசயம் அல்ல. அதன் பிறகு குழந்தை இயேசு பாலனாக இறங்கி வந்து எந்த புனிதருடைய கரத்திலும் தவழாத 2ஆம் சுதனாகிய கடவுள் ஏன் இந்த பதுவை அந்தோணியாருடைய கரத்திலே வந்து தவழணும்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். வேற லெவல்ல தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இந்த பதுவை அந்தோணியார் வாழ்ந்ததனால, வேற லெவல்ல இறை வார்த்தை எடுத்துரைத்ததனால இன்னும் அவருடைய நாவானது அழியாமல் இருக்கின்றது. ஆகவே அவருக்கு பிடித்து போனதனாலே மற்றவர்களை விட இவர் ஏறி என்னிடம் வேற லெவலுக்கு வந்திருக்கிறார் என்பதற்காகத்தான் பதுவை அந்தோணியாரிடம் தன்னையே மறந்து, தான் 2ஆம் சுதனாகிய கடவுள் என்பதையே மறந்து அவரிடம் ஒரு சிறிய குழந்தையாக வந்து யதார்த்தமாக அவரோடு விளையாடுகின்ற ஒரு நிகழ்வைத்தான் அந்த சுரூபத்திலே குழந்தை இயேசு நிற்பதை பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களை நாம வேற லெவல்ல கடந்து போனோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசம் நமக்கு அறிவுறுத்துகிறது. வேற லெவல்ல உங்களுடைய வாழ்க்கை இருக்கணுமா? எவ்வளவு வச்சிருக்கிறீங்களோ மற்றவரோடு பகிர்ந்து வாழுங்கள். அந்த தொடக்க காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் எவ்வாறு தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து எடுத்து வந்த அப்போஸ்தலருடைய காலடியில வைத்து பகிர்ந்து வாழ்ந்தார்களோ அதுபோல வாழுங்கள் என்று இன்றைய காலகட்டத்தில் சொன்ன. எல்லாம் விற்கவா போறீங்க? கிடையாது. அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வித்துட்டு நான் எடுத்துட்டு வந்து பங்கு சாமியார்ட்ட கொடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க, நான் பிளாட்ஃபார்ம்ல தங்கிக்கிறேன்னு சொல்ல போறீங்க? கிடையாது. ஆகவே இங்கேருந்து தேடி பார்த்து போய் ஏழை எளியவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லைனாலும், அப்படி செய்ய முடியாவிட்டாலும் என் குடும்பத்தில் இருக்கிற என் கூட பிறந்த என்னுடைய ரத்த பாசமாகக்கூடிய என் தங்கச்சிக்கு, என் அண்ணனுக்கு, என் தம்பிங்களுக்கு இருக்கிற சொத்தை பகிர்ந்து கொடுப்பான், எல்லாருமே சேர்ந்து இருப்போம் என்று இவைகளை பகிர்ந்து கொடுத்தாலே போதும். அங்கே நமது குடும்பத்தில் குறைந்தபட்சம் அந்த மனநிறைவு, சந்தோஷம், நிறைவு இருக்கும். அதெல்லாம் செய்ய முடியாம எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேண்டும் என்று அக்கா கிட்ட இருந்து, தங்கச்சி கிட்ட இருந்து, அண்ணன் இருந்து, தம்பி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அப்பா அம்மாவை உதைச்சு தள்ளிட்டு நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் என்ற சுயநல வட்டத்துக்குள் இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையானது அடுத்த கட்ட நிலைக்கு கடந்து போக முடியாமல், மன நிறைவு இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமா? இறைவனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லோகத்திலிருந்து இறந்த அடுத்த லோகத்திற்கு செல்லும் போது இறைவனை பார்க்க வேண்டுமா? மோட்சம் என்ற அடுத்த லெவலுக்கு ஏறி செல்ல வேண்டுமா? இறைவனை காண வேண்டுமென்றால் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பர். அது இந்த லோகத்திலே, இந்த வாழ்க்கையிலே இங்கிருந்து நாம் தொடங்க வேண்டும். நம்முடைய இதயத்தை, ஆன்மாவை, மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள, நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு நாள் வேலை கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் செய்ய வேண்டிய வேலை. பலதரப்பட்ட நிலைகளிலே, வேற வேற லெவல்களிலே இவைகளை நாம் செய்து இறைவனை காண நான் என்னையே இந்த லோகத்திலே, இந்த வாழ்க்கையிலே என்னையே தயாரிக்கின்ற பொழுது தான் அவரை சென்று நான் காண முடியும். ஆகவே நான் அவரை தேடுகின்ற போது, என்னுடைய வாழ்வில் அவர்தான் என்னுடைய தேடலாக இருக்கிறார் என்கின்ற பொழுது
எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஆமிக்கு குலுக்கி என்னுடைய மடியிலே நிறைவாக இடுவார். எனக்கிட்டையும் குழந்தை இயேசு பாலனாக இறங்கி வந்து கண்டிப்பாக பதுவை அந்தோணியாரிடம் சென்றது போல வந்து தவழ்வார் என்பது நிச்சயம். ஆகவே ஏறி சென்றவர் ஒருவர்தான். காரணம், அவர் விண்ணில் இருந்துதான் இறங்கி வந்தார். அவர் ஏறி சென்றார் என்றால் மற்றவர்களாகிய நம்மால் ஏறி செல்ல முடியுமா? முடியும். அவர் உயர்த்து விட்டார். காரணம், கல்லறை காலியாகிவிட்டது. ஆகவே அவரில் நம்பிக்கை கொண்ட நானும் உயிர்த்தெழுவேன். அவர் மேலே ஏறி சென்றுள்ளார், வேற லெவலுக்கு போயிருக்கார், தந்தை கிட்ட போயிருக்கிறார். என்னாலும் முடியும். எப்பொழுது அவர் மீது நம்பிக்கை வைத்து மற்றவரோடு இறை அன்பையும் இந்த உலகில் இருக்கின்ற சொத்து சுகங்களையும் பகிர்ந்து வாழ்கின்ற போது, என்னுடைய உள்ளத்தை தூய்மை செய்கின்ற போது கண்டிப்பாக நானும் அவரோடு இணைந்து ஏறி செல்ல முடியும், அங்கே இறைவனை காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரத்திற்காக இன்று முதல் சின்ன ஒரு அடி, ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய மனசை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை ஆக்குவதற்கு மனசாட்சியோடு வாழ முயல்வோம். நம்முடைய மனதை தூய்மையாக்குவோம். அதற்கு அன்னை மரியாவுடைய மடியில் அமர்ந்து அவருடைய கரத்தில் தவழ்கின்ற குழந்தை இயேசு பாலனுடைய முகத்தை கண்டு இயேசுவையே தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, பதுவை அந்தோணியாருடைய அருகில் நின்று அவருடைய கரத்தில் தவழ்கின்ற குழந்தை இயேசு பாலனுடைய முகத்தை கண்டு அவரை தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலும் நாம் மென்மேலும் அடுத்தடுத்த நிலைக்கு, வேற லெவலுக்கு இறையாசிர் பெற்றவர்களாக வாழ, இறையாசிரோடு அனைத்தையும் பெற்று நிறைவாழ்வு வாழ முடியும் என்பதை மனது நிறுத்தி அதற்குரிய வழிகளை நம்முடைய வாழ்விலை செய்ய இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து இணைவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை நமது பாதுகாவலராகிய புனித பதுவை அந்தோணியாருடைய சக்தி வாய்ந்த பரிந்துரையோடு இறைவன் பாதம் சமர்ப்பித்து அவருடைய கரத்தில் தவழ்கின்ற குழந்தை இயேசு பாலன் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கனிவாய் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாட்டுகளை இறைவன் பாதம் சமர்ப்பித்து இறைஞ்சுவோம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திரு அவைக்கு அமைதி தரும் எம் அன்பு இயேசுவே, எம் திரு அவையின் பணியாளர்களாகிய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உன் உயிர்ப்பின் அனுபவத்தை தமதாக்கி அமைதியின் திருத்துதர் பணியை திறம்பட ஆற்றி உமைக்கேற்ற சாட்சிகளாக அருள் பொழியும்படி வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பேரொளியே எம் அன்பு இறைவா, எம் பாசத்திற்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா இறைவனின் இளைப்பார சிறப்பாக ஜபிப்பதோடு அவர்களுக்கு உமது நித்திய அமைதியையும் முடிவில்லா பேரொளியையும் பொழியவும், எம் திருத்தந்தை அவர்களின் ஆன்மா உம்மில் இளைப்பார இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் அரசரே, எம் அன்பு இறைவா, நீர் தீமையை வென்று உயிர்த்ததைப் போல எம் நாட்டு தலைவர்களும் ஆட்சியாளர்களும் நாட்டில் உள்ள தீமைகளை வேறறுத்து நீதியின் சமாதானத்தை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களுக்காக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் அளிப்பவரே எம் இறைவா, புனித அந்தோணியாரின் அருளை தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் வாழ்வில் வருகின்ற வறுமை, பிணி, பசி, குடும்ப பிரச்சனைகள், கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு உமது உயிர்ப்பின் ஒளியின் வளமான எதிர்காலத்தையும் இவர்கள் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் பெற்று மகிழ வரம் மருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி கரங்களை கூப்பி உள்ளத்தின் ஆழத்தின் அமைதியிலே இறையருளுக்காக இறைஞ்சுவோம். இரக்கத்தின் இறைவா, இதோ எங்களுடைய தேவைகளை ஜபமாகும் அது பொற்பாதம் சமர்ப்பித்துள்ளோம். இது போன்று வெளிக்கொணர இயலாமல் எங்களுடைய மனதிலே புதைந்திருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் அறிபவர் நீதாமே. நீர்தாமே உமது தெய்வீக சித்தத்தின்படி இவை அனைத்தையும் எங்களுடைய வாழ்விலிருந்து நீக்கி உமது அருளை பொழிந்து மன நிறைவை தந்து எங்களை ஆசீர்வதித்திட எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடவும் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இச்சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமே சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரோடும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னத
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஒழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம். எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி அவர்களுக்காகவும் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட என்னுடைய திருத்தந்தை நினைவு கூர்ந்து உம் திருமணோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலும் எங்களுடைய பங்கிலும் எங்களுடைய சபையிலும் வாழ்ந்து மரித்தவர்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்தேசித்த ஆத்துமாக்கள், இன்று நாங்கள் இத்திருப்பலியை நினைவு கொள்கிற ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோல் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கம் வையும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகழ்ந்து வாழ்ந்த புனித அந்தோனியார், அன்னை தெரீசா, புனித டான்போஸ்கோ மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இறைவனிடம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் தர தயாராக இருக்கின்றார். ஆனால் நாம் தான் பல தருணங்களிலே அதுக்கு தடையிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பரலோக மந்திரத்தை பலமுறை நம்முடைய வாழ்க்கையில ஜெபித்திருக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு முன்பாக ஒரு நிபந்தனை வைக்கிறோம். எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நான் மன்னிப்பது போல என்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்படி சொல்லலாம். ஒருவேளை நான் மற்றவங்களை மன்னிக்க தயாரா இல்லை அப்படின்னாக்கா, ஆண்டவரே என் பாவத்தையும் மன்னிக்க வேண்டாம். உண்மைதானே? ஆகவே எல்லோரையும் மன்னிக்கின்ற மனதை தாரும் ஆண்டவரே, அதே போல என்னுடைய பாவங்களையும் மன்னியும், உமது மன்னிப்பை என் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக அருளாக அனுபவிக்கின்ற அருளை தாரும் என்று இந்த பரலோக மந்திரத்தை பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்குறைகளை வராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய வரப்பிரசாதமாகிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் போக்குவதற்காக தன்னையே தகன பலியாக சிலுவை மீது அர்ப்பணித்து நாம் தந்தையாம் இறைவனிடம் ஏறி செல்ல தன்னையே ஏணி படிகளாக பாலமாக அமைத்து நம்மை அழைக்கின்ற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் அயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பே. என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள்.
வாழ்வில் நான் கண்ட பெரும் ஜோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன், ஒளியேற்றுவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். நன்றியோடு மன்றாடுவமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டலுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நமது பாதுகாவலராகிய புனித பதுவை அந்தோனியாருடைய சக்தி வாய்ந்த பரிந்துரையாலும் அரவணைப்பாலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நிறைவாய் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே
அந்தோணியாரே